ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் நரேந்திரன் மணி. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதாவது ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அந்த கம்பெனியோடைய மேனேஜர் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரெசன்டேஷனில் வந்து யாருமே கவனிக்கல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரி இருக்குது. உடனே அங்கே வந்து ஜூனியராக வேலை செய்கிற ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறாரு, சொன்னாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மேனேஜர்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காரு. சார், இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கொரி இருக்குது, மற்றவங்க யாருமே கவனிக்கல, ஒரே ஒரு கொரி இருக்குது சார், அது மட்டும் சேஞ்ச் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாரு, எப்பா நீ எங்கே வந்து என்னத்தை வந்து நீ சொல்லிகிட்டு இருக்க, எனக்கே வந்து நீ பணம் எடுக்கிறியா? ஒரு இடம் பார்த்து பேசுகிறோன்னு ஒரு தகுதி வேணுமா? உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ ஜூனியர் தானே. ஜூனியராக இருந்தால் ஜூனியர் வேலையை மட்டும் போய் பார்ப்பா. சும்மா அனாவசியமாக வந்து எனக்கே பாடம் எடுக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு வந்து ஒரு திமிருத்தனமான ஒரு இதில் வந்து இன்சல்ட் பண்ணி 4 பேருக்கு முன்னாடி இன்சல்ட் பண்ணி அந்த ஜூனியரை வந்து அனுப்பிடுறாரு. அவன் உடனே வந்து டென்ஷனாகவே போய்ட்டு சீட்டில் உட்காரணும். அன்றைக்கி கம்பெனி ஒரு வழியாக முடியுது, ஆஃபீஸ் முடிஞ்சதுமா அவன் வந்து வீட்டுக்கு வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. வீட்டுக்கு போனான்னா அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பட்டறையில் கொண்டு போய் விடுறான். பட்டறையில் விட்டுட்டு பைக் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லிட்டு மெக்கானிக் பார்த்துட்டு இருக்கும்போது அந்தாண்ட பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்து லேட்டஸ்ட்டான பைக்கில் வந்து நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அதாவது லைக் R15, டியூக்கு இந்த மாதிரி வண்டியிலலாம் போயிட்டுருக்காங்க. அதை பார்த்து நம்மளால் என்ன பண்ணுறான்னா, ஒரு நாள் சிங்கிள் செக்கில் அந்த R15 தானே பெருசு, அதை வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மெக்கானிக்கிட்ட சொல்கிறான். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, சிரிச்சிட்டு ஏப்பா அந்த வண்டியோட வேல்யூ தெரியுமா உனக்கு? அது எவ்வளோ ரேட்டுன்னு தெரியுமா உனக்கு? நீயே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டு வண்டி வாங்கியிருக்கிற, அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீ முழுசாக என்ன அமௌண்ட்டு கொடுக்கல. இதில் R15 ரேஞ்சுக்கு நீ போயிருக்கிற. ஏப்பா இதெல்லாம் தேவையா உனக்கு? எதுவுமே ஆசைப்படுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தகுதிங்கிற வார்த்தையை வந்து மெக்கானிக் வந்து சொல்லிடுறாரு. இவன் உடனே கோவப்பட்டு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வண்டி சரி பண்ணதுமா வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடறான். உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறான், வேறு ஒரு கம்பெனிக்காக ட்ரை பண்ணுறான். அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்காமல் வேறு ஒரு கம்பெனிக்கு வேலைக்காக ட்ரை பண்ணுறான். ட்ரை பண்ணதில் நெக்ஸ்ட் டே வந்து ஆஃப்டர்நூன் வந்து வர சொல்கிறாங்க ஒரு கம்பெனியில். அவன் அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறதுக்காக இந்த கம்பெனியில் வந்து லீவ் சொல்லிவிட்டு போகிறான். போயிட்டு அந்த கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். செலக்ட் ஆகிடுறான். நீங்கள் எப்போ இருந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்கும்போது நான் வந்து நாளை மறுநாள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால சீனியர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்டான போஸ்டிங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ஒர்க்கு நல்லா போகுது. ஒரு வாரம் ஆனதுமாக பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்காக ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பில் தான் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. கடலில் ஷிப்லலாம் ட்ராவல் பண்ணதே இல்லை அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடயே இருந்தான். அந்த நாள் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங்காக ஷிப்பில் ஏறுறான். ஏறிட்டு பார்க்குறான். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஷிப்பை அப்படியே பார்க்குறான். இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இதை நம்ம எப்படி வந்து ரசிப்போம், ஒரு அப்பா எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி ஒரு இதில் பார்க்க மாட்டோமா, வாவ் ஃபேக்டரோட பார்க்க மாட்டோமா, அந்த மாதிரி அவன் அந்த ஷிப்பை வந்து பிரமிச்சு போய் பார்த்துக்கிட்டே இருந்தான். பார்த்துக்கிட்டே போனதில் பார்த்திங்கன்னா எதிரில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கோட் ஷூட்லாம் போட்டு பந்தவாக வந்திருந்தார். அவரை வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இடிச்சிட்டான். அதில் பார்த்திங்கன்னா அவர் கீழே விழுந்துடுறாரு. சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா இவரை பார்த்து கீழே விழுந்தவரை பார்த்து சிரிச்சிடுறாங்க. உடனே இவன் என்ன பண்ணிட்டான், சாரி சார் நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டுறான். சாரி சொல்லிடுறான். அந்த இடத்துலேயே பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். ஆனால் வந்து அந்த கோட் ஷூட் போட்டவர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டாரு, இடியேட் உனக்கு என்ன தகுதி இருக்குது, இந்த ஷிப்லலாம் உன்னை யார் உள்ளே அலோவ் பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா தகுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவனுடைய மைண்டில் வந்து ஏற்றி விட்டுறாங்க. உடனே வந்து இவனோட ரூமுக்கு போகிறான். அந்த கோட் ஷூட் போட்டவரும் அவரோட ரூமுக்கு போய்ட்டுறாரு. அந்த நைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து இந்த தகுதிங்கிற வார்த்தை மண்டைக்குள்ளே ஏறி அவன் அந்த ரூம்குள்ளேயே நடந்துக்கிட்டே இருந்தான். இவனுக்கு வந்து தூக்கமே வரல. அப்படியே பார்த்தீங்கன்னா 12, 12:30 ஆச்சு, 1, 1:30 ஆச்சு, 2, 2:30 ஆகிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகிடுச்சு. இப்போது அவனுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே பெட்டில் உட்காரான். எப்படி தூங்கினானே அவனுக்கு தெரியல, தூங்கிட்டான். அதே மாதிரி தான் இந்தாண்ட அந்த கோட் ஷூட் போட்டவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து எல்லோரும் சிரிச்சிட்டாங்க, எனக்கு இன்சல்ட் ஆகிடுச்சு அப்படின்றத நினச்சி என்ன பண்ணுறாரு, நல்லா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து மட்டையாயிடுறாரு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து ரூமை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. என்ன அப்படின்னாக்கா அங்கே ஷிப்பில் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியெல்லாம் உள்ளே வந்துட்டுருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக ஷிப்புக்குள்ளே வந்துட்டுருக்கு. இந்த கோட் ஷூட் போட்டவருக்கு என்ன பயம் அப்படின்னாக்க மூழ்கி இறந்து போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் வேறு வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு நீச்சல் தெரியாது. இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, வெளியில் வேறு ஏதாவது படகு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டியாக எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு படகு வச்சுருப்பாங்க இல்லையா, அது ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்க போயிட்டார். இவர் வந்து அப்படியே பயந்துகிட்டே கொஞ்சம் வெளியே போய் அப்படியே பார்க்குறாரு. இவன் ஒருத்தர் இருக்கிறான், அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நிம்மதி வருது இவருக்கு. உடனே வந்து அந்த கோட் ஷூட் போட்டவர் என்ன சொல்கிறார் இவன்ட்ட, இந்த மாதிரி எனக்கு நீச்சல் தெரியாது, என்னை எப்படியாவது கொஞ்சம் காப்பாற்றிடு, நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணால் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லி கெஞ்சி கேட்குறாரு அவன்கிட்ட. நீங்கள் தான் தகுதி பார்க்குற ஆளாச்சே, உங்களுக்கு தகுதி தானே முக்கியம். நீங்கள் வச்சுருக்க பணத்தை வச்சு அந்த தகுதியை வச்சு நீங்கள் வந்து உங்கள் உயிரை காப்பாற்றிக்கோங்க. என்ன வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டாலும் சரி காப்பாற்றிக்கலனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து டைவ் அடிக்கிறார் கடலில். உடனே இவர் மட்டும்தான் இப்போ ஷிப்பில் இருக்கார். பயந்துட்டு பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அப்பார்ட் ஃப்ரம் தட் லைஃப், பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒருத்தரை நம்ம வேல்யூ பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வராரு. ஆனால் வந்து அது டிலே பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டான். இப்போ இவர் மட்டும்தான் இருக்கார், உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் உயிர் போக போகுது அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருக்க தானே செய்யும். அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு படகு இருந்திருக்கு. அந்தாண்ட ஒரு படகை எடுத்துகிட்டு வரான். நீங்கள் வேணால் உங்களுக்கு தகுதி பெருசுன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மனிதாபிமானம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகுல அவரை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறான். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கரையை வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், ஒருத்தர் இருக்கிற பதவினாலேயோ அல்லது அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சோ அவருடைய தகுதியை நிர்ணயம் பண்ணக்கூடாது. அவருடைய குணத்தை வச்சு மட்டும்தான் நம்ம நிர்ணயம் பண்ணணும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்த ஸ்டோரி பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை நான் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. திரும்பவும் நாளைக்கு உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோடு சந்திக்கிறேன். Until then, signing off. This is Narendran Mani.